வணக்கம் மக்களே. உலகத்துல எத்தனையோ அட்ராசிட்டியை பார்த்திருப்பீங்க. ஆனா திமுக பண்ற அட்ராசிட்டி இருக்கே, அது தனி ரகம். இந்த அரசியல் அலப்பறைகளுக்கு மத்தியில நாமளும் கொஞ்சம் சிந்திப்போம். இது திமுக அட்ராசிட்டி. சாப்பிட போன இடத்துல என்னடா கீச்சு மூச்சுன்னு சத்தம் வருதுன்னு பார்த்தா எலியாருங்க. அம்மா உணவகத்துல ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. நம்ம புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த அம்மா உணவகம் திட்டத்துல திமுக பண்ற அலப்பறை இருக்கே, அப்பப்பா சொல்லி தாள முடியல. அப்படி என்ன தாம்பா உங்களுக்கு காண்டு? அப்படி ஒரு திட்டத்தை உங்களால கொண்டு வர முடியலன்றது எங்களுக்கு புரியுது. அதுக்காக ஏழை மக்கள் போய் சாப்பிடுற இடத்துலயே உங்க அரசியல் காழ்ப்புணர்ச்சியை காட்டுவீங்க? சுத்தமும் இல்ல, சுகாதாரமும் இல்ல. திட்டத்தை தொடங்கி வச்சப்ப அந்த சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணதை எங்க புரட்சி தலைவி அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை உலகமே பார்த்து கழுவி ஊத்துனாங்க. அப்ப கூட திருந்த மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்களே. நீங்க தொடங்கி வச்ச காலை சிற்றுண்டி திட்டத்துல வள்ளி, பூரா, கரப்பாம்பூச்சின்னு ஒரே நான்வெஜ் வெரைட்டி தான் போங்க. அம்மா உணவகத்துல இப்படி ஒரு குறைய உங்களால சொல்ல முடிஞ்சதா? ஆட்சிக்கு வந்த புதுசுல எப்படியாவது அம்மா உணவகத்தை மூடணும்னு பிளான் போட்டீங்க. ஏழை மக்களோட எதிர்ப்பு, எதிர்கட்சி தலைவரோட கண்டிப்புன்னு அமைதியாகிட்டீங்க. இப்போ அங்க போடுற உணவும் தரமும் இல்ல, உணவும் இல்லைன்னு மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த காலத்துல ஒரு இட்லி 1 ரூபாய்க்கு யாருங்க கொடுப்பாங்க? 5 ரூபாய்க்கு பொங்கல், 5 ரூபாய்க்கு கிச்சடி, 5 ரூபாய்க்கு தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு சப்பாத்தி, சாம்பார் சட்னின்னு மக்கள் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட அம்மா உணவகத்துக்கு மக்களே தான் விளம்பரமும் பண்ணாங்க. உங்களை மாதிரி தொலைக்காட்சி தொகுப்பாளரை கூட்டிட்டு வந்து டேஸ்ட் பண்ண வச்சு விளம்பரம் எல்லாம் பண்ணல. ஃபைனலா மக்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறதே கால்ஜான் வயிற்றுக்கு தான். அதை சீரழிச்சது போதும், நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க மக்கள். சரி மக்களே, அவங்க பண்றதை பண்ணட்டும், நாம வேடிக்கை பார்ப்போம், மக்கள் பக்கம் நிற்போம். அடுத்த அட்ராசிட்டியில மீட் பண்ணுவோம்.